தற்போதைய அண்மை செய்தி. T20 உலகக்கோப்பை தொடரில் வரும் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு எதிராக நடைபெற இருந்த போட்டியை புறக்கணித்தது பாகிஸ்தான். T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் வரும் 7ஆம் தேதி தொடங்கி நடைபெற உள்ள நிலையில் பாகிஸ்தான் திடீர் அறிவிப்பு. இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் மட்டும் பாகிஸ்தான் அணி பங்கேற்காது என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முத்துக்குமார் வழங்க கேட்கலாம். முத்துக்குமார், இந்தியாவுக்கு எதிரான போட்டியை பாகிஸ்தான் புறக்கணித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்னும் ஒரு சில நாட்கள்ல துவங்க இருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது பாகிஸ்தான் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக வங்கதேசத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாகிஸ்தான் இந்த 20 ஓவர் போட்டி தொடரிலிருந்து விலகுவதாக ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில தற்பொழுது 20 ஓவர் போட்டியில பங்கேற்பதாகவும் அதே நேரத்துல இந்தியாவுக்கு எதிரான போட்டியில மட்டும் பாகிஸ்தான் அணி களமிறங்காது என்ற அறிவிப்பை தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து வெளியிட்டிருக்கிறது. அதாவது T20 உலகக்கோப்பை தொடரில் பாகிஸ்தான் அணி அதாவது நாளை அதிகாலை இலங்கை புறப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாக நிலையில உலகக்கோப்பை தொடரையோ அல்லது இந்தியாவுக்கு எதிரான ஆட்டத்தையோ பாகிஸ்தான் புறக்கணிப்பதற்கான வாய்ப்பில்லை என பாகிஸ்தான் கிரிக்கெட் வட்டாரத்துக்கு நெருக்கமான தகவல்களாம் தெரிவித்திருந்த இந்த நிலையில்தான் இந்த ICC T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடர் என்பது பிப்ரவரி 7ஆம் தேதி இந்தியா இலங்கையில் தொடங்குகிறது. இதுல மொத்தம் 20 அணிகள் என்பது கலந்து கொள்கிறார்கள். இந்த தொடரை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தான் அணி A பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இதே பிரிவில் தான் போட்டியை நடத்தக்கூடிய நடப்பு சாம்பியனான இந்தியா, அதே போல நமீபியா, நெதர்லாந்து, அமெரிக்கா ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இதனிடையே C பிரிவில் இடம்பெற்ற வங்கதேச அணி பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்தியா விளையாட மறுத்தது. இதனையடுத்து அந்த அணியை அதிரடியாக நீக்கி ஸ்காட்லாந்து அணியை சேர்த்தது. இந்த விவகாரத்துல பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வங்கதேச வாரியத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. இதன் காரணமாக தான் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்பது குறித்து அந்நாட்டு பிரதமரிடம் ஆலோசனை கேட்போம் என்ற ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் அரசு அனுமதித்தால் மட்டுமே T20 உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்போம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மோசின் மேக்கி ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தான் அணி அதாவது இந்த உலகக்கோப்பை தொடர்ல பங்கேற்பதாகவும் அதே நேரத்துல இந்திய அணிக்கு எதிரான அந்த போட்டியில பங்கேற்க மாட்டோம் என்றும் அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அணிகளுக்கு இடையிலான போட்டி என்பது வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து இந்த அறிவிப்பு என்பது வெளியாகிறது. ஒரு போட்டியில பங்கேற்கிறது என்றால் அணிக்கு பாயிண்ட் மாட்டார்கள். இந்த போட்டி என்பது வாக்குவராக அறிவிக்கப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்படுமா அல்லது போட்டியில் பாகிஸ்தான் அணி பங்கேற்காமல் போனதற்கு இந்தியா அதாவது எதிர்த்து விளையாடக்கூடிய இந்திய அணிக்கு 2 புள்ளி வழங்கப்படுமா என்பது குறித்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக ICC தரப்பிலிருந்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது பாகிஸ்தான் இந்திய அணிக்கு எதிரான இந்த போட்டியில களமிறங்காது என்ற அறிவிப்பை தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உலகக்கோப்பை போன்ற ICC தொடர்களில் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் நேரடியாக மோதி வந்த நிலையில தற்பொழுது இந்த 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில பாகிஸ்தான் அணி இந்திய அணிக்கு எதிராக விளையாடியது என்று தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்துல அரையிறுதி போன்ற நாக் அவுட் போட்டியில இரு அணிகளும் நேருக்கு நேர் மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் அடுத்தடுத்த முடிவுகளை என்னவாக இருப்பது குறித்து பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். அப்பொழுது பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அறிவிப்பு வெளியாகத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். முத்துக்குமார், தகவல்களுக்கு நன்றி.